கியூபாவினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உயர் தலைவரினுடைய சகோதரி அமெரிக்காவின் புளோரிடாவில் கைது. அமெரிக்க அரசுக்கு எதிராக சதி செய்ததாக குற்றச்சாட்டு. அவருடைய குடியுரிமையை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பறித்தார். கியூபாவினுடைய சகல பொருளாதாரத்தையும் பரிபூர்ணமான கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ராணுவ குடை நிறுவனமாகிய GAESA தலைவரின் சொந்த சகோதரி அடிஸ் லாஸ்ட்லெட் ரெஸ்மோ டெரா என்கின்ற இந்த பெண்மணி புளோரிடாவில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் அங்கிருந்து கியூபா ராணுவத்திற்கு பணம் அனுப்பியதாகவும் அமெரிக்க அரசினுடைய கியூபா தொடர்பான மற்றும் லத்தீன் அமெரிக்க தொடர்பான விவகாரங்களில் மண்ணள்ளி போடும் சதி வேலைகளை செய்ததாகவும் கூறி இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது விசாரணைகள் நடைபெறுகின்றன. அதற்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்த பெண்மணியினுடைய குடியுரிமையை பறிமுதல் செய்தார். அதை தொடர்ந்து இப்பொழுது ஒரு கியூபா பிரஜையாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குடியுரிமையை இவ்வளவு விரைவாக பறிமுதல் செய்து அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்ற அமெரிக்காவினுடைய செயலை ரஷ்யா வன்மையாக கண்டித்தது மட்டும் அல்ல, உடனடியாக கியூபாவிற்கு தங்களுடைய ஆதரவை, வீரமான ஆதரவை நாங்கள் வழங்கப் போகின்றோம் என்று ரஷ்யாவிலிருந்து மரியா சக்கரோவா அறிவித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய இந்த செயல் மிக மோசமான செயல் என்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளை கைப்பற்றும் ஒரு நவ காலனித்துவவாதத்தினுடைய அழுகிய செயல் என்றும் கடுமையாக சாடி இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் ரஷ்யா விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதனால் தான் 64,000 பேரை அவசரமாக அழைத்து அணுகுண்டுகளை ஏவுவதற்கு ஏற்ற வகையில் நிறுத்திவிட்டு சீனாவிற்கு சென்று வந்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர். அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கியூபாவில் ஆரம்பிக்க போவதன் அடையாளமாக இருக்கின்றது. கியூபாவில் இருக்கின்ற அதி உயர் மட்டத்தில் கை வைத்து கியூபாவினுடைய GAESA பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பை முறித்து கியூபாவை முற்றிலும் செயற்பட முடியாத இடத்திற்கு கொண்டு சென்று அந்த நாட்டினுடைய கம்யூனிச ஆட்சியை வேரோடு பிடுங்கி எறிவதற்கு அமெரிக்கா எடுத்திருக்கும் முயற்சி இதுவாகும். அதேவேளை கியூபாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்தவரும் அதற்கு முன் கியூபாவினுடைய அதிபராக இருந்த ஃபிடெல் காஸ்ட்ரோவினுடைய சகோதரர் இப்பொழுது 94 வயதாகி இருக்கின்ற ரவுல் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றம் சுமத்தி இருக்கின்றது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய விமானங்களை 1996ஆம் ஆண்டு இவர் சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறியிருக்கின்றது. இதன் மூலமாக கம்யூனிச ஆட்சி அங்கு இருக்க முடியாது என்பதும், வெனிசுலாவில் ஆட்சியை வீழ்த்தியதன் பின்னதாக கியூபாவிற்கு வழங்குகின்ற ஆயிலை நிறுத்தி கியூபா மக்கள் மிக கடினமான ஒரு வாழ்க்கையை வாழும் நிலைக்கு அமெரிக்கா தள்ளியது. அதை தொடர்ந்து ரஷ்யா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினாலும் கூட அமெரிக்காவினுடைய இந்த நோக்கம் உள்நாட்டு கலவரம் ஒன்றை ஏற்படுத்தி கியூபாவினுடைய கம்யூனிச ஆட்சியை சரிப்பதாகவே இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய USS நிம்ட்ரிஸ் என்கின்ற விமானந்தாங்கி போர்க்கப்பல் இப்பொழுது கியூபாவிற்கு அருகாமையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. வெனிசுலா போல எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்கின்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கைவரிசையை காட்ட முயற்சி எடுத்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் ஈரானில் போர் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஆட்டங்கண்டிருக்கின்ற ஒரு இக்கட்டான நிலையில் வெளிநாட்டு கொள்கைகளில் மேலும் தளர்வை கடைபிடிப்பதை நிறுத்தி தன்னுடைய கொள்கையில் எந்த மாற்றமும் செய்யாமல் அதே வேகத்துடனும் வீரியத்துடனும் டொனால்ட் ட்ரம்ப் செயற்படுவதானது உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அவருடைய வீழ்ச்சியை மறைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த விவகாரத்தில் ரஷ்யா சீனாவிற்கு அமெரிக்கா விட்டிருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக இது இருக்கின்றது. கியூபாவினுடைய GAESA என்கின்ற இந்த அமைப்பு தான் அந்த நாட்டினுடைய உல்லாச பயண ஹோட்டல்கள், அந்த நாட்டுக்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் பணம், சூப்பர் மார்க்கெட்டுகள், எரிபொருள் நிலையங்கள் மற்றும் சாதாரண சில்லறை கடைகள் வரை 40-70% கியூபா நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இவர்களுடைய கையில் தான் இருக்கின்றது. கியூபாவில் நடைபெறுகின்ற கம்யூனிச ஆட்சியினுடைய அடிப்படை நிர்வாகமாகவும் இது இருக்கின்றது. இதை உருவாக்கியவர் ஃபிடெல் காஸ்ட்ரோவினுடைய சகோதரர் ரவுல் காஸ்ட்ரோ ஆகும். இதன் மூலமாக கியூபாவினுடைய பொருளாதாரத்தை கம்யூனிச அரசே தன்னுடைய கையில் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா முதலாவது இதை உடைப்பதன் மூலம்தான் கியூபாவினுடைய அடுத்த கட்ட வீழ்ச்சியை ஏற்படுத்தலாம். வெனிசுலாவில் இருந்து வந்த மலிவு ஆயில் நிறுத்தப்பட்ட காரணத்தினால் கியூபாவில் ஆயில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த நிறுவனத்தையும் முறிப்பார்களாக இருந்தால் கியூபாவினால் தொடர்ந்து ஆட்சியை நடத்த முடியாது. மேலும் ஒரு சில மாதங்களுக்கு மேல் அங்குள்ள ஆட்சி தான்
தானாக கவிழக்கூடிய சூழ்நிலையும் கலவரங்களை உருவாக்கி ஆட்சியை வீழ்த்துகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாக போகின்றது. இது ரஷ்யாவிற்கு விடப்பட்ட சவால். ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக பெரும் பொருளாதார சிக்கலிலும் ராணுவ பற்றாக்குறையிலும் இருக்கின்ற நிலையில் இந்த கருமத்தை எப்படி பொறுப்பேற்பது என்பது ரஷ்யாவிற்கு பெரும் சவாலாக இருக்கின்றது. ஈரான் விவகாரத்தில் சிக்கப்பட்ட அமெரிக்கா அதிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்கு கியூபா மீது பாய்வதன் மூலமாக ஈரான் விவகாரத்தில் இருந்து தப்பி பிழைக்க முயற்சி எடுக்கின்றதா, இல்லை ரஷ்ய அதிபர் சீனாவிற்கு சென்று சீனாவுடன் பேசியதன் பின்னதாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக சீனாவுடன் செய்யப்பட்ட இருந்த ஒப்பந்தங்களில் பல சீனாவினால் கையெழுத்து வைக்கப்படாமலே இருந்தது. அவற்றை ரஷ்ய அதிபர் கிழித்து வீசிவிட்டு வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் அடி விழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதற்கு பதிலடியாக கியூபாவை பிடிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி எடுப்பது தெரிகின்றது. எனவே சீனா சென்று அமெரிக்க அதிபரும் சீனா அதிபரும் பேசியது ஒரு விடயம், அதன் பின்னர் ரஷ்ய அதிபர் பேசியது இன்னொரு விடயம். இதனால் அமெரிக்காவினுடைய கனவுகளுக்கு ரஷ்யா மண்ணள்ளி போட்டிருக்கின்ற நிலையில் ரஷ்யாவினுடைய கனவுகளுக்கு மண்ணள்ளி போடுவது போல கம்யூனிச நாடொன்றை சரிக்க பார்க்கின்றது. முன்னர் கியூபா நாட்டில் சோவியத் ரஷ்யா இருந்த காலத்தில் குருஷோவினுடைய படைகள் கியூபாவில் ரஷ்யாவினுடைய அணு ஆயுத ஏவுகணையை நிறுத்த வந்த பொழுது அப்போதைய காலம் சென்ற ஜான் எஃப் கென்னடி வந்தீர்களாக இருந்தால் 3வது உலக யுத்தம் வெடிக்கும் என்றும் தங்களுடைய நாட்டு கடல் பரப்புக்குள் நுழைய முடியாது என்று கூறியதும் 3வது உலக போர் வருவதற்குரிய கடைசி நிமிடமாக இருந்தது. இப்பொழுது மறுபடியும் அதே இடத்தில் விவகாரம் வந்து அம்பு போல குத்தி நிற்கின்றது. கைது செய்யப்பட்ட இந்த பெண்மணி குறித்து 3 எச்சரிக்கைகளை அமெரிக்கா விடுகின்றது. ஒன்று, அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு இவர் அச்சுறுத்தலாக இருக்கின்றார் என்று அதிகாரபூர்வமாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய லத்தீன் அமெரிக்க கொள்கைகளை சீரழிக்கும் ஒருவர் என்றும் கூறியிருக்கின்றது. இரண்டாவது, கியூபாவினுடைய கம்யூனிச ஆட்சிக்கு புளோரிடாவில் இருந்து நிதி வழங்கிய ஒருவர் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றது. மூன்றாவது, கியூபாவினுடைய பொருளாதார முதுகெலும்பாகிய GAESA மீது குறிவைத்து சம்மட்டியால் அடித்த அடி கியூபா வாழ்வாதாரத்தை தகர்க்கின்ற வேலையாக இருக்கின்றது. நான்காவது, கியூபாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் 70% கட்டுப்பாட்டை கொண்ட ஓர் அமைப்பு அடிவாங்கி இருக்கின்றது. வெனிசுலா விழுந்ததோடு கியூபா 50% வீழ்ந்தது. இப்போது அடுத்த தூணும் சரிந்தது. மேலும் சில மாதங்கள் தாமதிப்பதே கடினமான நிலை. இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் மரியா ஷெக்கரோவா 3 விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார். ஒன்று, எரிபொருள் தடையால் துன்புறும் கியூபா மக்களுக்கு ரஷ்யா துணையாக வீரமான நிலையில் உறுதியாக நிற்கும். இரண்டாவது, பாதுகாப்பு காரணங்களுக்காக ரஷ்யா அடுத்தபடியாக என்ன செய்ய போகின்றது என்பது வெளியிடப்படவில்லை. மூன்றாவது, அமெரிக்காவினுடைய இந்த செயல் நவ காலனித்துவ செயலாகும். எனவே இதை தடுத்தல் வேண்டும். கியூபாவை அமெரிக்கா பிளாக்மெயில் செய்கின்றது. லத்தீன் அமெரிக்கா முழுவதும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று முன்னர் அமெரிக்காவினால் எழுதப்பட்ட மென்ட்ரோ டாக்ட்ரின் கோட்பாட்டை மறுபடியும் கொண்டு வருகின்றார் டொனால்ட் ட்ரம்ப். இது மிக பழைய ஒரு கோட்பாடாகும், காலத்திற்கு ஒவ்வாத ஒரு செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்யா இப்படி குறிப்பிட்டாலும் கியூபா விவகாரத்தில் ரஷ்யா களமுறங்குமாக இருந்தால் ஈரான் அமெரிக்க போரை விட மிக பாரதூரமான ஒரு போராக அது மாறும். அதை உலக போர் என்கின்ற நிலைக்கு கொண்டு செல்லுவதற்கு அடுத்த கட்டத்திற்குள் அது நுழையும். அந்த ஆபத்தின் விளிம்பில் இன்றைய காலை வந்து நிற்கின்றது. இந்த நிலையில் ஐரோப்பாவில் இருந்து புதிய தூதுவர் ஒருவரை உருவாக்கி ரஷ்யாவுடன் சமரச பேச்சுக்களை நடத்தி ரஷ்யாவுடன் இணைவதற்கான முயற்சியில் ஐரோப்பா முயன்றிருக்கின்றது. அடுத்த செய்தியில் இந்த அசுர பாய்ச்சல் வருகின்றது. ஏஞ்சலா மேர்க்கல் தலைமையில் அதிகமாக ஐரோப்பா புதிய சமாதான தூதுவரை நியமிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.